வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது எங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மே மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றிட்டுருக்கு. பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வந்து மேலேயும் வந்து போகலை, டவுன் சைட் பண்ணிவிட்டு வந்து கீழேயும் வந்து போகலை, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,450 அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. எப்போ எல்லாம் வந்து ப்ரைஸ் அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து அதிகமாக வந்து ட்ரிகர் ஆகுது. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி பையிங் வந்து எங்கே ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,450 ஒரு 24,350 இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வந்து நமக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ ப்ரைஸ் வந்து எப்போ எல்லாம் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுதோ, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிகர் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகிருக்கு, இந்த இடத்துல அப்படின்ட்டு ப்ரைஸ் இந்த 24,350 450 இந்த ஏரியா வந்து டச் பண்ணும்போது ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் வந்து வந்துடுறாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து இப்போ செப்டம்பர் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து முடிஞ்சிருச்சுன்னே கணக்கு வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5-6 மாதம் அப்படின்னு கூட நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து உடச்சிக்கிட்டு வந்து நமக்கு வந்து மூவ் ஆகணும் மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டவுன் சைடு இருந்தாலும் சரி, அப் சைடு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நமக்கு முதல்ல டவுன் சைடு இன்கேஸ் உடச்சிட்டு வந்து கீழே வரணும் அப்படின்னா இந்த 24,450 24,380 இந்த லெவலை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல வால்யூம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிரேக் டவுன் நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 24,000 23,900 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு லெவல் சப்போர்ட் வந்து இருக்குது. ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ரீசெண்ட் டைம் இதுக்கு முன்னாடி இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஹேண்டில் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டாக வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அகைன் நல்ல ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கும்போது ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து கீழே இறங்கியிருக்கும் இல்லையா, அப்போ இறங்கும்போது என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ப்ரைஸ் நல்லாவே வந்து ஒரு பிரேக் டவுன் தான் ஆகிருக்கு. பெருசாக அந்த அளவுக்கு வந்து சஸ்டெயின் வந்து ஆகலை. அடுத்தது இன்னொரு டைமையும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இந்த டைமும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கெல்லாம் வந்து ஹோல்ட் ஆகலை. மறுபடியும் வந்து கீழே இறங்குது. இந்த இடத்துல ஒரு புல் பேக் போயிட்டு நல்லா வந்து டவுன் சைடு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராப்பர் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நடக்கலை. ஒரு பாஸ் பை த்ரூ அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த 24,000 23,800 இந்த ரேஞ்செல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவலாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துலாம் வந்து கிடையாது. வீக்லி லெவலில் இப்போ இந்த 23,450 350 இந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,300 23,200 இந்த ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வீக்லி லெவலில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சப்போர்ட் வந்து மேபி வந்து ஹோல்டு வந்து ஆகலாம், ஆனால் அது வந்து உடச்சிருவாங்க. அது எப்போ அப்படின்னா இந்த 24,450 350 லெவல் வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா நல்ல வால்யூமோட இந்த சாத்தியக்கூறுகள்லாம் நமக்கு வந்து டவுன் சைடு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,350 25,480 இது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி லெவலில் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். அதிகப்படியான ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன லெவல் வந்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லோயர் டைம் ஃப்ரேம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டி 50ல் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது நாம் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். வால்யூம் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான வால்யூம் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கல. அதாவது வால்யூம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், கீழே இந்த வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜான ஒரு வால்யூம் தான். இது வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் கொடுத்த ஒரு வால்யூம் வந்து கிடையாது.
ஸோ இது மாதிரி ஒரு வால்யூம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா நியர்பை ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து முதல்ல வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆயிரும். சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த ரேஞ்சிலே நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் அடித்தாலும் அடிச்சு விட்ருவாங்க. ஸோ ஆனால் இந்த நியர்பை ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு மேலே ஏதாவது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்படி நாம் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிங்க. இது வந்து பிரேக் அவுட் நமக்கு வந்து குடிச்சிருச்சு, ஆனால் வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆன ஏரியா. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆன ஏரியா. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது, ஆனால் வால்யூம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது செல்லிங் வந்து ட்ரிகர் ஆன ஏரியா. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. கரெக்டாக வந்து இந்த இடத்துலையும் வந்து அந்த செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. எப்பயுமே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வால்யூம் தான் மிகப்பெரிய ஒரு இண்டிகேஷன். வால்யூம் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு தான் வந்து ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். வால்யூம் வந்து ஆவரேஜாக வந்து இருக்குது அப்படின்னா நியர்பை ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் அல்லது வந்து சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஏன்னா ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஹோப் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி ஹோப் வந்து கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே வருவீங்க. இப்போ ஹையர் ப்ரைஸ்க்கு அவங்களால வந்து செல் பண்ண முடியும். ஆஸ் அ ஒரு பெரிய பிக் ட்ரேடர்ஸ்னால் ஒரு அதிகப்படியான ஒரு ப்ரைஸுக்கு வந்து செல் பண்ணால் தான் அவங்களால வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து இழுத்துட்டு வந்து மார்க்கெட்டை கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஈவன் தோ அவங்க வந்து நஷ்டத்திலே வந்து இருந்தாலும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வட்டியும் முதலமாக உங்கள்கிட்ட வந்து சம்பாரிச்சுக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் அந்த இண்டெக்ஸ் இதோட பிஹேவியர் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது எப்பயுமே உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்கில் இந்த ஃபேக் பேக் அவுட் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக வந்து நடக்குதா அப்படிங்க நாம் வந்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காங்க்ரீட்டான ஒரு விஷயங்கள் நான் வந்து சொல்லலை. சில விஷயங்கள் வந்து அதில் வந்து த்ரூ வந்து ஆகும், சில விஷயங்கள் வந்து ஆகாது. ஸோ பொதுவாக சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் வந்து நோட் அவுட் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்கில் இண்டெக்ஸில் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரெகுலராக அதில் வந்து ஃபேக் பிரேக் அவுட் நடக்குதா அல்லது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் நடக்குதா, பிரேக் அவுட் பிரேக் டவுன் எது வேணால் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நியூஸுக்கு வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து கொடுக்கும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்கல்ஸ் லெவலில் எப்படி வந்து அந்த ஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து ரியாக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்பரைஸ் பண்ணால் தான் ஒரு ப்ராப்பரான லெவல்ஸை நம்மளால் வந்து எடுக்க முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து லெவலே வந்து எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் அண்டு இண்டெக்ஸோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறது உங்களால் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு நிறைய அந்த சார்ட்டை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். வீக்லி லெவல்லையும் வந்து பார்க்கணும், டெய்லி லெவலில் வந்து பார்க்கணும், மந்த்லி லெவலில் பார்க்கணும், 1 ஹவரில் பார்க்கணும், 5 மினிட்ஸில் பார்க்கணும். இப்படி பார்த்தா மட்டும்தான் ஸ்டாக்ஸோட இண்டெக்ஸோட பிஹேவியர் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ எந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகுது, எந்த பேட்டர்ன்ஸ் இதில் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் இதில் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ இது மாதிரி டேட்டா ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 30 to 40% தாராளமாக நிஃப்டி 50 அல்லது வந்து ஒரு ஸ்டாக்கு இப்படி தான் வந்து மூவ் ஆகலாம், இவ்வளோ வந்து மூவ் ஆகலாம், இந்த நியூஸுக்கு வந்து இப்படி வந்து மூவ் ஆகும், கீழே இறங்கும் மேலே போகும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஒரு 30 to 40% உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அதுக்கு மேலே டெக்னிக்கல்ஸ் வந்து இருக்குது, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20 to 30% மேலே வந்துடும். அப்போ ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60% உங்களால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். இந்த ரேஞ்சு வரைக்கும் இப்படி போகும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, இது வந்து இந்தளவுக்கு தான் வந்து ஒரு அக்யூரசி வந்து இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிட முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் வந்து டிசைட் வந்து பண்ணிக்கலாம். இன்ட்ராடேல மூவ் ஆகாமல் இருந்தாலும் சரி,
பொசிஷனில் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் எதில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதற்குண்டான அந்த பிஹேவியரை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களால் வந்து ட்ரேட் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க இல்லையா, நான் வாங்கினேன் மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு, நான் விற்றேன் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். அந்த பிஹேவியர் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தப்பான முடிவுகள் நாம் வந்து எடுத்து தவறான ஒரு ட்ரேடில் மாட்டிக்கிட்டு லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிஹேவியர் தெரிஞ்சால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னொரு க்ளூ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதிகமாக வந்து ஃபார்ம் ஆனால் கூட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அந்த பேட்டர்ன் அப்படியே வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. நம்ம பழைய சேனல்ஸ் ரெகுலராக வந்து பார்த்தவங்களுக்கும் தெரியும், இப்போ புது சேனல் ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து தெரியும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. நான் நிறைய தடவை வந்து இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய தடவை தனியாக அதுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது பார்த்தவங்களுக்கு நிஃப்டி 50 வந்து எது வந்து ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டும் வந்து கிடச்சிது. வால்யூம் வந்து ஆவரேஜாக வந்து இருந்தது. நான் இந்த இடத்துல சொல்லும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வால்யூம் வந்து ஆவரேஜாக வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிட் பண்ணிட்டு வந்து போகணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பொசிஷனலாக வந்து ஹோல்டில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் வந்து போகணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மேபி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 கேண்டில் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த லெவலை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பயங்கரமாக வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து நிஃப்டி 50 வந்து ஆகலை. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அல்லது வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,450 24,380 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து இருந்தது. அதாவது டிமாண்ட் லெவலாக வந்து இருந்தது. அதே மாதிரி 25,280 25,200 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருந்தது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் மாதிரி வந்து போயிருக்கு இல்லையா. அதுக்கு அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேப் அப் தான் வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக வந்து இருந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறத நாம் வந்து எடுத்துக்கணும். இந்த க்ளோசிங்க்கு மேலே இன்னொரு க்ளோசிங் வந்து வச்சுருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. இதையும் வந்து ஒரு நெகட்டிவ் தான் எடுத்துக்கணும். நெகட்டிவில் ப்ளஸ் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகாது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இப்போ அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட், அடுத்த லெவல் ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 24,450 350 இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி மார்க்கெட் அது வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் நான் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இந்த ரேலி நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிதா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேலி நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. ஆனால் பார்க்கும்போது ஒரு ரேலியாக நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்போதும் ப்ரைஸ் வந்து மேலே போகுமா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் செல்லிங்கில் தான் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போனாங்க. ப்ராப்பராக வந்து பையிங்கில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகலை, செல்லிங்கில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே கொஞ்சம் போகிறதுமே பயங்கரமாக செல்லிங், கொஞ்சம் மேலே போகுது செல்லிங், கொஞ்சம் மேலே போகுது செல்லிங், இப்படி தான் வந்து ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இதை பற்றி எப்படி செல் பண்ணி ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போகிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இந்த அப் ட்ரெண்ட் வந்து போச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு புல் பேக் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,900 24,800 அப்படிங்கிற ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் புல் பேக் லெவலாக வந்து இருந்தது. ஸோ அதை உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா
24,800 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,900 அதுக்கு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், 25,000 அதுக்கு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேமில் இமிடியட்டாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டவுன் சைடு அப்படிங்கிறது பார்க்கும்போது 24,500 இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. இமிடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,500 அப்படிங்கிறது இமிடியட் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து உடச்சாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருந்து இல்லையா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் சொன்னோம் இல்லையா, அப்போ ஒரு 24,400 ஒரு 24,380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து மேக்ஸிமம் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 24,900 ஒரு 25,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு அப் ட்ரெண்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,000 உடச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து இப்போ யோசிக்கலாம். 25,000 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு அப் ட்ரெண்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,400 24,350 பண்ணுது மேக்ஸிமம் ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.